தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தானாக அழியுது, திமுகவை அழிக்கின்ற வேலையை விஜய் செய்யட்டும். அப்போ நாளைக்கு வந்து விஜய் வர்சஸ் அண்ணாமலை. இப்போ அண்ணாமலை வந்து அடுத்தது அதுக்கு தான் வரலாம்னு நினச்சா நீங்களே வரீங்க, வாங்க பீஃப் சவுண்டு போடுங்க, நான் பார்த்துட்டேன். இல்லை போடலாம் சொல்லுங்க. இவர் தலைவர் பதவி இல்லைன்றதுனால அந்த கட்சியிலேருந்து வந்துட்டார்ல, அதனால் இப்போ அண்ணாமலை கூட அமித்ஷா ஆசி பெற்று தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் பிஜேபியிலேயே கல்யாண் சிங்னு உத்தரப்பிரதேச முதலமைச்சர், பாபர் மசூதி இடிப்பின் போது அவர் தான் முதலமைச்சர், அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. உமா பாரதி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் 50-60களெல்லாம் இந்து மகாசபாலாம் ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் சேர்ந்துருவாங்க. இப்போ அர்ஜுன் சம்பத் கூட இந்து மக்கள் கட்சின்னு இந்து முன்னணியிலேருந்து வெளியே வந்து ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கி அவர் சங்க பரிவாரத்துடைய ஒரு அமைப்பாக அவர் மாறிவிட்டார் இல்லையா, அது மாதிரி அவங்க சேர்ந்துக்குவோம். அப்போ களம் வந்து கிளியர் ஆயிரும். ரைட் விங் வர்சஸ் விஜய். விஜய் பொறுத்த வரைக்கும் ரைட் விங்கோட மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவர் அப்படின்ற மாதிரி. இப்போ மெசேஜே இருக்காதே சார். அப்போ இல்லை, இப்போ நவீன் பட்நாயக், ஜெக்மோகன் ரெட்டியெல்லாம் எப்படி மதிப்பிடுவீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் வேற, அவர் பிஜேபியை கடுமையாக எதிர்த்தார். முன்னாடி சாப்பிட்டு இருந்தாருன்னு சொல்ற குற்றச்சாட்டு இல்லை, அது ஒன்று. நீங்கள் மாநிலத்தில் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி ஒரு கட்சியாக ஆட்சியில் இருப்பீங்க. மத்தியில் பிஜேபியோட சுமூகமான உறவு. நவீன் பட்நாயக் விஷயத்தில் அதான் நடந்துச்சு, ஜெக்மோகன் ரெட்டி விஷயத்தில் அதான் நடந்துச்சு. இதனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னு சொன்னால், பின்னாடி பிஜேபி நவீன் பட்நாயக்கே காலி பண்ணிடுச்சு. நீங்கள் சொன்னது போல் அந்த சாஃப்ட் மென் சங்கிகளாக மாறுறாங்க இல்லையா. இப்போ திருப்பரங்குன்றத்தில் தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அரசு நிலைப்பாடு எடுத்துச்சோ 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமை தான் தொடரும். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமையை மாற்றி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. வர்ற கார்த்திகையில் நீங்கள் ஏற்றணும். நேற்று விசாரணைக்கு வந்த போது கூட நீதிபதிகள் கேட்குறாங்க, ஏற்றிட்டு வர வேண்டியதானே, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு. இப்போ இவர் நிர்மல்குமார் பேசும்போது என்ன சொல்லியிருக்கணும், இதை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு ஸ்டாண்டு. இப்போ மேல்முறையீடு பண்ணாமல் 2 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள எப்படி தொடர முடியும்? நாளைக்கு கார்த்திகை அடுத்த வருஷம் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நீதிமன்ற உத்தரவு இருக்குது, அதனால் நீதிமன்ற உத்தரவு இருக்குது, அதனால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் ஏற்ற வச்சிட்டோம். அப்போ எவ்வளோ கிளவராக ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன், அவர் பேர் என்ன, சிடி ரமேஷா? இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் சார்பில் ஒரு ரமேஷ் இருக்காருங்க, அவர் இன்சியல் மறந்து போச்சு. அவர் வந்து அறநிலையத்துறை எடுத்து நிறைய கேஸ் எல்லாம் போட்டிருக்காரு. இப்போ இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் உடைய கோரிக்கை என்ன?